ஏஐ, ஜென் ஏஐ, ஏஜென்ட்ஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே வேணாம். இன்னைக்கு நாம இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு மேய போறோம். ஏஐயோட முழு கதையும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்ஸ்னு டெய்லி எதையாவது கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா இதுக்கெல்லாம் உண்மையில என்னதான் வித்தியாசம்? சரி, இன்னைக்கு இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். ஒவ்வொன்றும் என்னன்னு தெளிவா பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட இன்னைக்கு பிளான். முதல்ல ஏஐயோட மேப்ல ஆரம்பிச்சு அதோட ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் அதோட மூளைன்னு சொல்லப்படுற நியூரல் நெட்வொர்க்ஸ், அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்ஸ்னு போய் கடைசியா ஏஜென்டிக் ஏஐல முடிக்க போறோம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, செக்ஷன் நவீன ஏஐக்கான ஒரு வரைபடம். ஏஐய ஒரு வெங்காயம் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம என்ன பண்ண போறோம்னா, வெளியே இருக்கிற லேயர்லேருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா உரிச்சுக்கிட்டே அதோட மையத்துக்கு போக போறோம். இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட மேப். பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இந்த ஒவ்வொரு வட்டமும் ஏஐயோட ஒவ்வொரு ஸ்டேஜ். நாம இப்ப இந்த வெளியில இருக்கிற வட்டத்துல இருந்து தான் நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போறோம். சோ நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் இந்த மேப்போட வெளிப்பக்கத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப அடிப்படையான லேயர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மிஷின் லேர்னிங். இப்ப நம்ம மேப்ல அந்த அதாவது அவுட்டர் லேயரை பாருங்க. இதுதான் ஏஐயோட ஃபவுண்டேஷன். இங்க என்ன நடக்குதுன்னா, மிஷின்ஸ் டேட்டாவா பார்த்து ஒரு முடிவுக்கு வர கத்துக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஜிமெயில் எப்படி கரெக்டா ஸ்பாம் மெயில கண்டுபிடிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் இந்த அடிப்படை ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் தான். அப்போ இதோட மெயின் வேலையே என்னன்னா, டேட்டாவை முடிவுகளா மாத்துறது தான். இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு, ஏற்கனவே லேபிள் பண்ண டேட்டாவை வச்சு கத்துக்கிற சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இருக்கு. இல்லனா அதுவாவே பேட்டர்னை கண்டுபிடிக்கிற அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இருக்கு. சொல்லப்போனா இதுதான் ஏஐ உலகத்தோட என்ட்ரன்ஸ். சரி, ஃபவுண்டேஷன் பார்த்தாச்சு. இப்ப வாங்க அடுத்த லேயருக்கு போலாம். இதுதான் இன்னும் அட்வான்ஸ்டு ஏஐக்கெல்லாம் பவர் கொடுக்கிற என்ஜின், அதாவது ஏஐயோட மூளை. அடுத்த லேயர் நியூரல் நெட்வொர்க்ஸ். இதை ஏன் ஏஐயோட மூளைன்னு சொன்னோம் தெரியுமா? ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம மூளையில இருக்கிற நியூரான்ஸ் மாதிரி தான் வேலை செய்யுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க போன்ல இருக்கிற போட்டோஸ் ஆப் எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட முகத்தை மட்டும் தனியா கண்டுபிடிக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் தான். அப்போ நியூரல் நெட்வொர்க்கோட சூப்பர் பவர் என்னன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது தான். கூகுள் டிரான்ஸ்லேட்ல உதவுற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், படங்களை அடையாளம் கண்டுபிடிக்க CNN, இதுல நிறைய பவர்ஃபுல் டூல்ஸ் இருக்கு. சிம்பிளா சொன்னா, இது வெறும் டேட்டாவை பார்க்கல, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதையை படிக்க முயற்சி பண்ணுது. ஓகே, பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா வெறும் அனலைஸ் பண்றதுல இருந்து அடுத்த லெவலுக்கு ஏஐ எப்படி போச்சு? அதாவது அதுவாவே புதுசா ஒன்னு உருவாக்குற திறமை அதுக்கு எப்படி வந்துச்சு? இப்ப நம்ம பேச போறது தான் இன்னைக்கு உலகத்தையே ஒரு கலக்கிட்டு இருக்கிற டெக்னாலஜி. அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ. சொல்லப்போனா இது ஏஐயோட கிரியேட்டிவிட்டி சென்டர். வாங்க நம்ம மேப்போட 3வது லேயருக்கு வந்தாச்சு. இது ஒரு சாதாரண ஸ்டெப் இல்ல, ஒரு பெரிய ஜம்ப். இங்க தான் ஏஐ சும்மா புரிஞ்சுக்கிறதோட நிறுத்தாம புதுசா கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. நீங்க ஒரு டாபிக் கொடுத்தா ChatGPT கவிதை எழுதுது இல்லையா? அந்த மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐயால புதுசா டெக்ஸ்ட், இமேஜ், மியூசிக்க கூட உருவாக்க முடியும். இதுக்கெல்லாம் மையமா இருக்கிறது என்னன்னு தெரியுமா? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது LLMs. இதை நீங்க கோடிக்கணக்கான வார்த்தைகளை படிச்சு மனுஷங்க மாதிரி மொழியை புரிஞ்சுக்கிட்டு புதுசா கண்டென்ட் உருவாக்குற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பிரெயின்னு நினைச்சுக்கலாம். சரி, புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏஐ கிரியேட் பண்ண அந்த கண்டென்ட்டை வச்சு அதுவாவே ஒரு வேலையை செஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். இப்ப நாம ஏஐயோட அடுத்த பரிணாம வளர்ச்சியை பார்க்கலாம். இவங்க வெறும் கிரியேட்டர்ஸ் மட்டும் இல்ல, இவங்க டூவர்ஸ், அதாவது வேலையை செய்யறவங்க. இவங்க தான் ஏஐ ஏஜென்ட்ஸ். நம்ம மேப்ல இப்ப 4வது லேயர். இங்க ஏஐ யோசிக்கிறதோட நிறுத்திக்கல, ஆக்ஷன்ல இறங்குது. ஞாபகம் இருக்கா? ஜெனரேட்டிவ் ஏஐ ஒரு மெயில எழுதிச்சுன்னு சொன்னேன்ல. ஒரு ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணும்னா, அந்த மெயிலை எழுதி கரெக்டான ஆளுக்கு கரெக்டான நேரத்துல அதுவாவே அனுப்பிடும். இதுதான் வித்தியாசம். கிரியேட் பண்றது வேற, ஆக்ட் பண்றது வேற. ஒரு ஏஐ ஏஜென்ட்டால மத்த ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும். நாம கொடுக்கிற கமெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய முடியும். நாம முன்னாடி என்ன பேசணும்னு ஞாபகம் வச்சுக்க முடியும். இதனால ஒரு குறிப்பிட்ட வேலையை ரொம்ப திறமையா செஞ்சு முடிக்க இது ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஏஐயால நம்ம சொல்ற வேலையை செய்ய முடியும்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா ஒருவேளை நாம ஒரு பெரிய கோலை மட்டும் செட் பண்ணா அதை அடையறதுக்கே என்னென்னலாம் பண்ணணும்னு அதுவாவே பிளான் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம மேப்போட சென்டர். இப்ப நாம நம்ம மேப்போட இதயத்துக்கே வந்துட்டோம். இதுதான் ஏஐயோட ஃபியூச்சர்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏஜென்டிக் ஏஐ. இதோ நம்ம மேப்போட சென்டர் பாயிண்ட்.
ஏஜென்டிக் ஏஐ. இது சின்ன சின்ன டாஸ்க்லாம் செய்யாது, ஒரு முழு ப்ராஜெக்டே எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா முடிக்கும். உதாரணத்துக்கு, என் டைமை சேவ் பண்ணணும்னு நீங்க ஒரே ஒரு கமாண்ட் கொடுத்தா போதும். அது உங்க மொத்த இன்பாக்ஸையும் மேனேஜ் பண்ணி, தேவையில்லாததை டெலீட் பண்ணி, முக்கியமான மெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணி, உங்க மீட்டிங்ஸை ஷெட்யூல் பண்ணி, உங்க கேலண்டரையும் ஆர்கனைஸ் பண்ணிடும். ஏஜென்டிக் ஏஐயோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அது ரொம்ப நாளைக்கு தானாவே இயங்க முடியும், போக போக தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கும், ஒரு பெரிய கோலை சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சு வேலையை முடிக்கும். இதுதான் ஏஐயோட அல்டிமேட் ஆட்டோனோமி. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஏஐஎன்எம்எல் கத்துக்குது, நியூரல் நெட்வொர்க்ஸ் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்குது, ஜெனரேட்டிவ் ஏஐ புதுசா உருவாக்குது, ஏஐ ஏஜென்ட்ஸ் வேலையை செய்யுது, கடைசியா ஏஜென்டிக் ஏஐ ஒரு கோரை அச்சீவ் பண்ணுது. இதுதான் ஏஐயோட இந்த 5 ஸ்டேஜ் எவல்யூஷன். சரி, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. ஏஐ வெறும் டெக்ஸ்ட் ஜெனரேட் பண்ற ஒரு டூலா இருந்து இப்ப அதுவாமே கோல் செட் பண்ணி அச்சீவ் பண்ற லெவலுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதோட கோல்ஸும் நம்ம கோல்ஸும் ஒன்னா இருக்கிறத நம்ம எப்படி உறுதி செய்ய போறோம்? இது நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.